வணக்கம் நண்பர்களே, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நமது கடகம் டுடே ராசி பலன் சேனல் மூலமா நாம கடகராசிக்கான பிரத்யேகமான ராசி பலன்களை பார்த்துட்டு வரோம். மறக்காம நமது கடகம் டுடே ராசி பலன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை அழுத்தி ஆழ்ந்ததை அழுத்தி நமக்கு சப்போர்ட் பண்ணுங்க. உங்களது சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப முக்கியமா நமது கடகராசி அன்பர்கள் என்ற வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க. அப்பொழுதுதான் இன்றைய தினம் அதிர்ஷ்ட எண், அதிர்ஷ்ட நிறம் மற்றும் முக்கிய விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கலாம். இன்றைய தினம் 30/12/2021 வியாழக்கிழமை. தமிழ் வருடத்தில் இது பிளவ வருடம், மார்கழி மாதம் 15ஆம் நாள். சூரிய உதயம் காலை 6:30 நல்ல நேரம் காலை 10:45 முதல் 11:45 வரை. முன்பகல் 12:15 முதல் 1:15 வரை. கௌரி நல்ல நேரம் இன்றைய தினம் மாலையில் மட்டுமே உள்ளது. மாலை 6:30 முதல் 7:30 வரை. ராகு காலம் பிற்பகல் 1:30 முதல் 3 மணி வரை. குளிகை காலம் காலை 9 மணி முதல் 10:30 வரை. யமகண்டம் காலை 6 மணி முதல் 7:30 வரை. திதி இன்று காலை 9:52 வரை ஏகாதசி, பின்பு துவாதசி. நட்சத்திரம் இன்று இரவு 9:40 வரை விசாகம், பின்பு அனுஷம். சந்திராஷ்டமம் ரேவதி மற்றும் அஸ்வினி நட்சத்திரங்கள். சூலம் தெற்கு, பரிகாரம் தைலம். இன்றைய கிரக நிலைகள்: ரிஷபத்தில் ராகு, துலாமில் சந்திரன், விருச்சிகத்தில் கேது மற்றும் செவ்வாய், தனுசில் சூரியன், மகரத்தில் சனி, சுக்கிரன் மற்றும் புதன், கும்பத்தில் குரு. நமது கடகராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் என்னென்ன நல்ல நன்மைகள் நடைபெறும் என்பதை பார்ப்போம். அதற்கு முன்பாக நமது கடகம் டுடே ராசி பலன் சேனலை நீங்க இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே பெல் பட்டன் அழுத்தி ஆழ்ந்ததை அழுத்தி நமக்கு சப்போர்ட் பண்ணுங்க. இன்றைய தினம் சந்திர பகவான் 4ஆம் இடத்திலிருந்து மதியம் 3:34 பிறகு 5ஆம் இடமான விருச்சிகத்துக்கு சென்று அங்கிருக்கும் கேது மற்றும் செவ்வாயுடன் இணைந்து கொள்கிறார். இதனால் ராசிக்கு 5ஆம் இடத்தில் 3 கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளது. ஏற்கனவே ராசிக்கு 7ஆம் இடத்தில் 3 கிரக சேர்க்கையாக சனி, சுக்கிரன் மற்றும் புதன் ஆகிய கிரகங்கள் இணைந்து காணப்படுகின்றன. இத்தகைய கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் நமது கடகராசி அன்பர்களுக்கு வாழ்க்கையில் உங்களுக்கு இதுவரை இருந்து வந்திருந்த தடைகளை தகர்த்தெறியக்கூடிய ஒரு சிறந்த தினமாக நீங்கள் அமையப்பெறுவீர்கள். இன்றைய தினத்தை சிறப்பானதாக மாற்ற நீங்கள் அணிய வேண்டிய அல்லது பயன்படுத்த வேண்டிய உங்களின் அதிர்ஷ்ட நிறம் ரோஸ். மேலும் இன்றைய தினத்திற்கான உங்களது அதிர்ஷ்ட எண் 9. இன்றைய தினம் நீங்கள் உங்களது பூர்வீகம் சம்பந்தமான சில சுபகாரியங்கள் நீங்கள் செய்து முடிப்பீர்கள். அதற்காக செலவுகள் செய்து மகிழ்ச்சி கொள்ளக்கூடிய யோகமான சூழ்நிலை அமைந்துள்ளது. எனவே இன்றைய தினம் சுப செலவுகள் ஏற்படும். இன்றைய தினம் உங்களது வாகன பயணங்கள் மூலமாக உங்களுக்கு நல்ல நன்மைகள் உண்டு. எனவே பயணங்கள் மேற்கொள்ள வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டால் வாகனங்கள் மூலமாக நீங்கள் தாராளமாக பயணங்கள் மேற்கொள்ளலாம். அதனால் உங்களுக்கு நல்ல ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலை நிலவும். உங்களது முன்னேற்றத்தில் இதுவரை ஏதாவது தடைக்கற்கள், முட்டுக்கட்டைகள் இருந்து வந்திருந்தால் அது இப்பொழுது தானாக விலகிவிடும். எனவே உங்களது முன்னேற்றத்தில் இருந்த தடைக்கற்கள் விலகி உங்களுக்கு மனதில் புதிய தெம்பும் புத்துணர்ச்சியும் கிடைத்து உங்களது வேலைகளை நீங்கள் திறம்பட மேற்கொள்ள இது ஒரு நல்ல ஒரு ஏதுவான சூழ்நிலையை அமைத்து தரும். மேலும் இன்றைய தினம் உங்களது உத்தியோகத்தை நீங்கள் மாற்றுவது குறித்த சிந்தனைகள் சிறப்பாக உங்களுக்கு எதிர்பார்த்தபடி நல்ல பலன் தரும். உத்தியோகத்தை மாற்றினாலும் சரி அல்லது உங்களது இடத்தை மாற்றம் செய்யக்கூடிய ஒரு யோசனைகள் நீண்ட நாட்களாக இருந்தாலும் சரி, நீங்கள் எதிர்பார்த்தபடியே நல்ல பலன்கள் தரக்கூடிய ஒரு சிறந்த சூழ்நிலை இப்பொழுது உங்களுக்கு அமைந்துள்ளது. மேலும் இன்றைய தினம் நீங்கள் முக்கியமாக செய்ய வேண்டியது என்னவென்றால், யாரிடம் யாருக்காகவும் எதற்காகவும் உங்களது ரகசியங்களை நீங்கள் கூறிவிட வேண்டாம். உங்களது ரகசியங்களை நீங்கள் மிக மிக பாதுகாப்பாக வைத்திருப்பது இன்று மிக அவசியம். குறிப்பாக உங்களது தொழில் சம்பந்தமான ரகசியங்களை யாரிடமும் நீங்கள் கூறிவிட வேண்டாம். இன்றைய தினம் நீங்கள் போட்டிகள் பலவற்றில் கலந்து கொள்ளக்கூடிய நல்ல ஒரு ஆர்வத்துடன் காணப்படுவீர்கள். எந்த விதமான போட்டிகள் இருந்தாலும் அதில் வெற்றி பெறுவதற்கான நல்ல சூழ்நிலை இப்பொழுது உங்களுக்கு அமைந்துள்ளது. மேலும் இன்றைய தினம் உங்களுக்கு எதிர்பாராத வகையில் சில பயணங்கள் ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலை உள்ளதால் நீங்கள் பயணங்களை மேற்கொள்ளலாம். கண்டிப்பாக அதன் மூலமாக உங்களுக்கு எந்த விதமான தீங்கும் ஏற்படாது, நன்மையும் நடைபெறும். இன்றைய தினம் உங்களது உறவினர்கள், நண்பர்கள் ஆகியோர் உங்களுக்கு நெருக்கமானவர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருந்து உங்களுக்கு தேவையான உதவிகளை செய்து கொடுக்கக்கூடிய ஒரு அருமையான தினமாக அமைப்பெறுவீர்கள். இன்றைய தினம் உங்களது வழக்கமான செயல்பாடுகளில் வழக்கத்தை விட சில மாறுதல்கள் தென்பட வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது. இன்றைய தினம் உங்களுக்கு வரவேண்டிய பணம் வசூலாகி உங்களுக்கு வரவுகள் அதிகரித்து பண வரவுகள், செல்வங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல சூழ்நிலை இப்பொழுது உங்களுக்கு அமைந்துள்ளதால் உங்களது நிதி நிலைமை மேம்படும். ஆனாலும் நீங்கள் ரசிக்கும் ஒரு நண்பர் இன்றைய தினம் உங்களை கண்டுகொள்ளாமல் இருப்பது உங்களது மனதிற்கு சிறிது காயத்தை ஏற்படுத்த வாய்ப்புகள் உண்டு. ஆனாலும் நீங்கள் இன்றைய தினம் அமைதியாக இருப்பது அவசியம். அது தானாகவே சரியாகிவிடும்.
உங்களை பாதிக்க அந்த காயங்கள் அனுமதிக்க கூடாது. நீங்கள் மற்ற விஷயங்களில் கவனத்தை செலுத்துவது உங்களுக்கு அதனை தவிர்க்க உதவும். இன்றைய தினம் நீங்கள் துன்பத்தை தவிர்க்க வேண்டுமென்றால் கண்டிப்பாக இதை செய்து கொள்ளுங்கள். உங்களது நண்பர்கள் உங்களை உதாசீனப்படுத்தினாலும் நீங்கள் அமைதியாக இருந்து விடுங்கள். இன்றைய தினம் உங்களது முதலீடுகள் நல்ல ஒரு லாபத்தை தரக்கூடிய ஒரு யோகமான சூழ்நிலை இன்றைய தினம் அமையப்பெறும். இன்றைய தினம் குடும்பத்தில் ஆதிக்கம் செலுத்தக்கூடிய உங்களது எண்ணங்கள் காரணமாக சில வாக்குவாதங்கள் ஏற்படலாம். எனவே அனுசரித்து விட்டு கொடுத்து செல்லுங்கள். குற்றச்சாட்டுகளை உங்கள் மீது கொண்டு வருவதற்கு அது வாய்ப்பாக அமைந்துவிடும். எனவே ஆதிக்கம் செலுத்த நினைக்காதீர்கள். அனுசரித்து செல்வது இன்று உங்களுக்கு மிகவும் நல்லது. இன்றைய தினம் உங்களது மனம் கவர்ந்த காதலருடன் காதல் வாழ்க்கை இனிமையாகும். புதிய நல்ல ஒரு திருப்பத்தை உங்களது காதல் வாழ்க்கையில் இன்றைய தினம் நீங்கள் சந்தித்து சொர்க்கத்தில் மிதக்கக்கூடிய யோகமான தினமாக இன்றைய தினம் அமையப்பெறுவீர்கள். இன்றைய தினம் வெளிநாட்டு தொடர்புடைய வியாபாரத்தை செய்பவர்களுக்கு நல்ல ஒரு இனிமையான செய்திகள் கிடைக்கக்கூடிய, விரும்பிய முடிவுகளை அடையக்கூடிய ஒரு நல்ல சூழ்நிலை இப்பொழுது உங்களுக்கு அமைந்துள்ளது. இன்றைய தினம் வேலை தொழிலுடன் தொடர்புடைய ராசிக்காரர்கள் வெளிநாடு தொடர்பான நல்ல ஒரு முயற்சிகளில் நல்ல ஒரு லாபத்தையும் நல்ல ஒரு சாதகமான சூழ்நிலையும் அமைத்துக் கொள்ள முடியும். இன்றைய தினம் நீங்கள் உங்களது மனதை அமைதியாக வைத்திருக்க முயற்சி செய்ய வேண்டும். தனிமையில் நேரத்தை செலவிட அதற்காக நீங்கள் முயற்சி செய்வீர்கள். அது உங்களுக்கு நல்ல பலனும் தரும். சில நாட்களாக உங்களது வாழ்க்கை துணையுடன் உங்களுக்கு மகிழ்ச்சிகள் இல்லாமல் இருந்திருந்தால் இப்பொழுது அந்த நிலை மாறி உங்களுக்கு மிக மிக மகிழ்ச்சியான நாளாக உங்களது வாழ்க்கை துணையுடன் உங்களுக்கு அமையக்கூடிய ஒரு சிறந்த சூழ்நிலை இப்பொழுது உங்களுக்கு அமைந்துள்ளது. நமது கடகராசி அன்பர்கள் இன்றைய தினம் நமது கடகம் டுடே ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவில்லை என்றால் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல் பட்டனை அழுத்தி ஆழ்ந்து அழுத்தி நமக்கு சப்போர்ட் செய்யுங்கள். ஏற்கனவே சப்போர்ட் செய்து கொண்டிருக்கும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றி. இதுவரை சப்போர்ட் செய்யாதவர்கள் இப்பொழுதே சப்போர்ட் செய்யுங்கள். உங்களது ஆதரவு எங்களுக்கு மிக மிக முக்கியம். நமது கடகராசி அன்பர்களின் நட்சத்திர ரீதியான பலன்களை இப்போது காணலாம். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த தினம் பண வரவுகள் அதிகரிக்கும். உங்களது முதலீடுகளில் நல்ல லாபங்கள் கிடைக்கும். தொழில் மிகச்சிறந்த நல்ல வளங்களை பெறக்கூடிய, முன்னேற்றத்தை பெறக்கூடிய யோகமான சூழ்நிலை இப்பொழுது உங்களுக்கு உண்டு. குறிப்பாக பயணங்கள் மேற்கொள்ள வேண்டியிருந்தால் பயணங்களை நீங்கள் தவிர்க்காமல் மேற்கொள்ளுங்கள். பயணங்கள் மூலமாக உங்களுக்கு லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய நல்ல சாதகமான சூழ்நிலை அமையும். இன்றைய தினம் உங்களது பூர்வீகம் சம்பந்தமான சில முக்கிய சுப நிகழ்ச்சிகளை செய்து மகிழ்வீர்கள். அதற்காக உங்களது செலவுகள் செய்து மகிழ்வீர்கள். உங்களது செலவுகள் சுப செலவுகளாக அமைந்து உங்களை மேலும் மகிழ்ச்சி அடைய செய்யும். மேலும் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் பல்வேறு வகையான போட்டிகளில் நீங்கள் பங்கேற்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படலாம். தயங்காமல் நீங்கள் எந்த விதமான போட்டிகளிலும் கலந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு வெற்றி பெறுவதற்கான சூழ்நிலை இப்பொழுது உங்களுக்கு அதிகமாக உள்ளது. எனவே இன்றைய தினம் உங்களது சேலஞ்சை நீங்கள் கண்டிப்பாக ஃபேஸ் பண்ணுங்க. கண்டிப்பாக எல்லா சேலஞ்சிலையும் நீங்கள் ஜெயிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. எதிர்பாராத சில பயணங்களை இன்றைய தினம் நீங்கள் மேற்கொள்ள வேண்டிய கட்டாயங்கள் கூட ஏற்படலாம். அதையும் தவிர்த்து விடாமல் பயணங்களை மேற்கொள்ளலாம். உங்களுக்கு அதன் மூலமாகவும் நன்மைகள் உண்டு. ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இதுவரை உங்களுக்கு இருந்து வந்திருந்த செயல்பாடுகளில் நீங்கள் சில மாற்றங்களை செய்து கொண்டு அதன் மூலமாக சாதிப்பீர்கள். உங்களது செயல்பாடுகளில் நல்ல ஒரு மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய நாளாக அமைப்பெறுவீர்கள். மேலும் உங்களுக்கு உங்களது உறவினர்களும் உதவியாக இருந்து உங்களுக்கு வேண்டிய உதவிகளை செய்து கொடுத்து மனமகிழ்ச்சி அதிகரிக்க செய்வார்கள். நீண்ட நாட்களாக வசூலாகாத பணங்கள் கூட இப்பொழுது உங்களுக்கு வசூலாகும். உங்களது நிதி நிலைமை இதனால் மேம்படக்கூடிய யோகமான சூழ்நிலை உண்டு. நண்பர்களே, நமது கடகராசி அன்பர்கள் இன்றைய தினம் முக்கியமாக செய்ய வேண்டிய விஷயங்கள் மற்றும் இன்றைய தினத்திற்கான அதிர்ஷ்ட நிறம், அதிர்ஷ்ட எண்ணை நான் வீடியோவின் இடையில் கூறியிருக்கிறேன். ஒருவேளை நீங்கள் நமது வீடியோவை ஸ்கிப் செய்து பார்த்திருந்தால் கண்டிப்பாக அதை மிஸ் செய்திருப்பீங்க. எனவே மீண்டும் நமது வீடியோவை முழுமையாக தொடக்கத்திலிருந்து பார்த்து அதை நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். நன்றி நண்பர்களே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கங்க. மேலும் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பற்றின சில விஷயங்கள் நீங்கள் சொல்ல வேண்டியிருந்தால் கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் அதை சொல்லலாம். உங்களது கமெண்ட்கள் எங்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒன்று. உங்களது ஆலோசனைகள் வரவேற்கப்படுகின்றன. மீண்டும் நாளை தின ராசி பலன்களுடன் உங்களை நாளை காலை புதிய வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.